அரசியல்களில் வருபவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்க மாட்டார்கள். அதிலும் பெரும்பாலும் சொந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிதான் கோவாவில் பாஜக அரசின் முதல்வர் மீது அவரது அமைச்சரை குற்றம் சாட்டியிருக்கிறார். அது என்ன என்பதை பற்றிதான் பார்க்க போகிறோம். கோவாவில் 2022ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 20 இடங்களை வென்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது பாஜக. பிரமோத் சவாந்த் கோவாவில் முதல்வராக பதவியேற்றார். கோவாவில் பழங்குடியினர் நலத்துறை முதல்வர் பிரமோத் சவாந்த் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதன் காரணமாக கோவாவில் பழங்குடியினர் நலத்துறை செயல்பாடுகள் நேரடியாக முதல்வரால் கவனிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த விளையாட்டு மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுத்துறை, கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கோவிந்த கவுடி கடந்த மே 25 அன்று பழங்குடி நல இயக்குநரகம் மற்றும் ஐக்கிய பழங்குடியினர் சங்கங்களின் கூட்டணி ஏற்பாடு செய்த பிரேர்னா திவாஸ் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது முதல்வரின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கும் பழங்குடியினர் நலத்துறைக்கு அதிக அளவு வரி செலுத்துவோரின் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை திறமையாக நடத்த முடியாவிட்டால் அது நிர்வாகத்தின் மீதான கட்டுப்பாடின்மையை காட்டுகிறது. என் கருத்துப்படி நிர்வாகம் என்று பலவீனமடைந்துள்ளது. ஒப்பந்ததாரர்களின் கோப்புகள் ஒரே அதிகாரி கட்டடத்தின் கீழ் தந்திரமாக கையாளப்படுகின்றனர். அவர்களை ஊழல் செய்து தேவையானதை எடுத்துக்கொண்ட பின்னர் திட்டங்களை சமர்ப்பிக்கின்றார்கள். பழங்குடியினர் பவன் கட்டுவது என்பது பழங்குடி சமூகத்தின் நீண்ட கால கோரிக்கை. அவர்கள் இந்த திட்டத்திற்காக தங்கள் நிலத்தை வழங்கினர். நான் பழங்குடியினர் நல அமைச்சராக இருந்தபோது அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டம் முடங்கியுள்ளது. திட்டத்தில் ஏன் முன்னேற்றம் இல்லை என முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் துறையில் நடந்த ஊழல் குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இந்த உரை நிகழ்த்தி 3வது வாரம் கோவிந்த கவுடே கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இவரை அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றும் முதல்வரின் உத்தரவிற்கு கோவா கவர்னர் BS ஸ்ரீதரன் பிள்ளை உடனே ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய கோவா பாஜக தலைவர் தாமு நாயக், இந்த முடிவு ஒருமனதாக எடுக்கப்பட்டது. அரசாங்கம், கட்சி மற்றும் கட்சியின் மத்திய தலைமையின் ஆலோசனைக்கு பிறகு இது எடுக்கப்பட்டது. கட்சி ஒழுக்கம் அவசியம் என்றார். பாஜகவினர் சொல்வது முற்றிலும் பொய் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் ஊழலை நடக்காதா என்று மார்த்தட்டி கொள்ளும் பாஜக அது பொய் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. இதற்கு பாஜக என்ன சொல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.